பார்க்க பார்க்க அழுக்காத விஷயங்கள் 3. யானை, ரயில், குழந்தை. சும்மா இருந்தா கூட குழந்தை அழகுதான். அதுவும் துருதுருன்னு சுட்டியா இருந்தா கேட்கணுமா? ஒத்த லைனை சொல்லி ரிப்பீட் பண்ண சொன்னாலே திக்கி திணறவங்க பல பேரு. நாமளே கூட சொல்ல மறந்து முழிக்கிற பட டைலாக்ஸ அசால்ட்டா இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு பேசி டப் ஸ்மாஷ் வீடியோ பண்ணிருக்கா இந்த பாப்பா. பாபு ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த குட்டி சுட்டியோட பேரு ஹர்ஷிதா. ஹர்ஷிதாவோட ஃபர்ஸ்ட் வீடியோவை இது வரைக்கும் 5 லட்சம் பேருக்கு மேல பாத்திருக்காங்க. இப்ப லாஸ்டா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணாங்க. சான்ஸே இல்ல, 3 நாள்ல 1 லட்சம் வியூஸ தாண்டிடுச்சு. இன்டர்நெட்ல வைரல் ஆன இந்த குட்டி பொண்ண வீட்டுல போய் பார்த்தோமா, ஜாலி பட்டாசா செம்ம ரகல. இது சும்மா டெய்லர் தாப்பா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல, பார்த்தா ஆடி போயிடுவேன். 1 2 3 4 5 என்ன கிளாஸ் படிக்கிற? யூகேஜி. சிவசாமி சிவசேகரன் படிக்கிறேன். கலாலயா ஸ்கூல்ல படிக்கிறேன். சிவசாமி கலாலயா ஸ்கூல்ல சிவசாமி கலாலயால யூகேஜி சி செக்ஷன் படிக்கிறேன். சிவசாமி கலாலயா செக்ஷன் அப்படினா நார்மலா சொல்ல. சிவசாமி சி செக்ஷன். நான் சிரிக்கவில்லை. பயமா இருக்கு நான் பார்த்தல. நான் கிண்டல் பண்ணேன், கோவம். நான் இப்போ சிவசாமி சொன்னது தப்பாயிட்டு அதை டெலிட் பண்ணு. சிவசாமி கலாலியா யூகேஜி சி செக்ஷன். இவங்க இசையமைப்பாளர் சந்திரபோஸுடைய பேத்தி. அதனால ஜீன்லயே உங்களுக்கு வந்து எல்லா இந்த கிரியேட்டிவ் டேலண்ட்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த டப் ஸ்மாஷ்ன்ற ஆப் வந்து கொஞ்ச நாளாக தான், சமீப காலமாக தான் பாப்புலராக இருக்கு. ஃபேமிலியில் எல்லாரும், நான், இவங்க அம்மா, இவங்க எங்கள் சிஸ்டர்ஸ், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இதை பண்ணி இவங்க நிறைய பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது கேஷுவலாக ஒரு நாள் ஊருக்கு போகும்போது ஒன்று பண்ண சொன்னேன், இவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஸோ அதை வச்சு என் சிஸ்டர் கௌதமின்னு இருக்காங்க, அவங்க தான் இவங்களை உட்கார வச்சு ஃபுல்லாக எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோவை வந்து ஃபுல்லாக பண்ணது. அவங்க சொல்லி கொடுத்து தான் அவங்க பண்ணாங்க. எங்க போனாலும் வெளியில இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, டப் ஸ்மாஷ் பேபி தானே வேணுன்ற மாதிரி நிறைய நெய்பர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. நாங்க பார்த்தோம், எங்களுக்கு வந்தது குரூப்லன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. நான் வரும்போது ஒரு கல்யாண வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். தப்பா பண்ணிட்டோம். வெஜிடபிள் இப்போ 1 2 3 வரும்போது ஒரு கல்யாண வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். எனக்கு காஸ்டிங் ஒரு ஜாஸ்தி. சின்ன வயசுல எது சொல்லி கொடுத்தாலும் இமீடியட்டா கேட்ச் பண்ணிப்பா. நிறைய ஸ்லோகன் சொல்லுவா. எல்கேஜியில் 2-3 ப்ரைஸ் வாங்கினாங்க டான்ஸுக்கெல்லாம். இருமா எதுவும் பண்ணாரு. பயங்கர எனர்ஜெட்டிக். பாட்டு கத்துக்கிறாங்க, கர்நாடிக் சிங்கிங். ஏதாவது ஒன்று பாடுமா? எல்லாருமே ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், என் டச்ல இல்லாதவங்க எல்லாரும், என்னோட ஸ்கூல்மேட்ஸ் எல்லாரும் உன்னோட டாட்டர் தானே வீடியோல பாக்குறோம் நாங்க அப்படின்னா, ஆமா ரொம்ப நிறைய பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய குரூப்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் அவரே சேம் வீடியோவே வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதாவது முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க, பக்கத்துல இருப்பவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாருமே ஊர் தள்ளி அங்கங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மீடியா மூலமா நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து இமீடியட்டா எல்லாத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே. ஸோ அதனால இது வந்து ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை தவிர இதை நான் வந்து ட்ரெடிஷ்னலாக சொல்லி கண்டு போட்டுடும், அது போட்டுட்டு இது போட்டுன்னு சொல்லி அதை நான் வந்து ஸ்டாப் பண்ண விரும்பல என் குழந்தைங்களுக்கு. எனக்கு யாரும் சென்றால ரஜினி, கமல் அந்த லெவல்ல அங்கேயா? அது எங்க? பட ஆக்டர் எங்க ஸ்கூல்ல இருக்காரா? ஜெயபுனிதா, சூர்யா, மருண், ஜெனிலியா, ஜூவா, அப்புறம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. ஆதித்யா டிவில நான் இப்போ வருவேன். நீ வரும்போது என்ன பண்ணுவ? டிவில நீ வரும்போது என்ன பண்ணுவ? வரும்போது அப்படியே இந்த வீடியோ போட்ட உடனே முதல் நாள்லயே 2 லட்சம் வியூ வந்தது ஃபேஸ்புக்கில். இப்போ ஆல்ரெடி அது 6 lakh வியூஸ் கிராஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஃபேஸ்புக்கில் மெசேஜில் எனக்கு 2 நாளில் 500 ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கிடச்சிது. நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் நிறைய மீடியா பர்சன்ஸுமே அதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணது வந்து ஜிகிர்தண்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இப்போ ஆடிஷன்லாம் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சார்கிட்ட வந்து காமிச்சிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ மிஸ்டர் பிளாக் ஷட்டர் நான்சென்ஸ் பட்டி ஃபியூரியன், யாரை பார்த்து பிளாக்ங்கிற? ஐயோ மோய் மிஸ்டர் ஒயிட் தோரை இங்கிலீஷா பேசுது. படம் பிடிச்சிட்டா உனக்கு? பிடிச்சிருச்சு. ஆனா எனக்கு பாதி கொஞ்சம் கூட மனம் அது ஃபுல்லா வாங்கவில்லை, கண்ண மூடி இருந்தேன். ஏன் பயமா? ஆமா, அது என்ன, அது எவ்வளவு பேருக்கு சினிமா நடிக்க வைக்கிறது ஐடியாவே இல்லை. மேபி சான்ஸ் கிடைச்சி அவளுக்கு தலை டெஸ்டினி அந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி ஒரு படம் அவ்வளோதான். மேபி இதுல ஃபுல் லெவல்ல கண்டினியூ பண்ற ஐடியால இது இப்போதைக்கு இல்லை. இவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி ஒரு படம் நடிக்கிறதா இருந்தால் ஸ்கூல்ல பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நடிக்க வைப்போம். அப்புறம் மொட சொல்லட்டுமா? மொடமொடல வெதலக்கா முட்டி செஞ்ச உதார கடைக்காரர் மணிக்காரங்க பயந்து ஓடி போறாரு. ஏய் 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 எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லாஸ்ட் பண்ணுவாள் கைக்குள்ள இன்னும் என்ன மன்னிச்சுட்டு இருக்க தூங்குன்ற டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட எக்ஸ்பிரஷன் அந்த ஐ அது ஓப்பன் பண்ணி அவ பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னம்மா நீ இப்படி பண்றீங்கம்மா? கைக்குள்ள இன்னும் முடிச்சிருக்கியா? மைக்ல என்ன அம்மா சொல்லிட்டுமா தண்ணி குட்டாலே நம்ம தாக எடுக்கிற மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஃபேமிலில நிறைய படிக்கிறேன். ஐயோ கிளம்பிட்டாயா?